அரசியல் என்பது சாமானியர்கள் அதிகாரத்துல வந்து உட்கார வைக்கிறது. சும்மா பண்ணு கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது, அரிசி கொடுக்கிறது, எண்ணெய் கொடுக்கிறது, இலவசம் கொடுக்கிறது இல்ல. சாமானிய மனிதர்கள் அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாரு. அதை கனவை நிறைவேற்றிய ஒரே தலைவர் எங்கால் பட்டுக்கோட்டையில் யார்? ஒரு தலித் சகோதரர்கள் பொது தொகுதியை நிக்க வச்சிருக்காரு எங்க தலைவர். ஏன்னா என் கட்சியில ஜாதியே கிடையாது. நீ ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க. என் கட்சியில 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலர் இருக்காங்க. திமுக ஒருத்தன சொல்லு, யாரு சமூக நீதி? நம்மளை பார்த்து கேட்பாங்க, கொள்கை தெரியுமா அப்படின்னு. 36 பேர் தலித் சகோதரர்கள் மாவட்ட செயலாளர்களா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கே தெரியாது அவங்க தலித் சகோதரர்கள். ஏன்னா நாங்கெல்லாம் சமூக நீதியின் அடிப்படையில் அண்ணன் தம்பிகளை குடும்பமா இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் மேல முந்தா நேத்து திமுக ஒரு கம்ப்ளைண்ட், நான் குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்றேனா? முட்டா பசங்க. நான் தெருவில் போகும்போது ஒரு 5 வயசு குழந்தை வருதுன்னா, 10 வயசு குழந்தை வருதுன்னா, அந்த குழந்தை ஓடி வந்து திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு ஓடிடுது. இது நானா சொல்லி கொடுத்தேன்? அவங்களுக்கே தெரியுது. அண்ணா எவ்வளவு அழகா உருவாக்குனாரு கருப்பு சிவப்பு கொடிய. அந்த கொடியை பார்த்தாலே தோ தீய சக்தி ஸ்டாலின் சார் கொடி வருது அப்படின்னு குழந்தைங்க பேசுறாங்க. இந்த பாருங்க, இங்க ஒரு 10 குழந்தைங்க நின்று இருக்காங்க, பின்னாடி அம்மா நின்று இருக்காங்க. குழந்தைங்க வரதா இருந்தா அம்மாக்கள் சேர்ந்து வருவாங்க. அம்மா வரும்போது அண்ணன் தம்பி தங்கச்சி அப்பா அண்ணன் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீ பூத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஆளை போடுற. எனக்கு பூத்துல 10 குடும்பம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. காசே வாங்காம எங்க அண்ணன் தலைவர் ஆகணும், ஒரு மாற்றம் வேணும். ஒரு ஏழ்மையா இருக்கக்கூடிய தாமு கிட்ட காசு இல்ல, 3000 ரூபாய் கொடுத்தாலும் எங்க அண்ணன் விஜய் முதலமைச்சரா வேணும். தாமு கிட்ட காசு இருக்கா? பேச வருமா? பேச வரல கிடையாது. எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, ஜெயிச்சிருவாரு, அவ்வளவுதான். தாமு அவர்களே, திமுக மாதிரி எதுவும் முடியல. நீங்க தமிழ்ல பேச வேணாம், மக்களுக்கே புரியாது. அவங்க இன்னும் 1960 உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பேசுறதோட செயலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம தலைவர் போல வெற்றி பெற்ற பிறகும் இருங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறது. பேசுறதோட செயல் தான் முக்கியம். அந்த செயல் வீரரா நீங்க இருப்பதனாலதான் அண்ணனுடைய முகமா இங்க ராயபுரத்துல உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. ஏனென்றால் நீங்கள் 20 வருஷமா மக்கள் தொண்டில இருந்து வந்திருக்கீங்க. அடிக்கடி ஏதோ பண்ணாதுப்பா, அடிக்கடி ஏதோ வருது, ஏதோ பாட்டில் விடுற மாதிரியா இருக்கு திமுக. நீ வேற தாம கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுப்பா அவருக்கு. அப்பெல்லாம் ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. என்ன சோ திடீர்னு சவுண்ட் வந்து டைவர்ட் ஆயிட்டு இருக்காரு. நம்மள இந்த புகெல்லாம் வேணாம்ப்பா, கொஞ்சம் நிப்பாட்டி. நன்றிப்பா. சோ தேங்க்ஸ். நெசமா தான் சொன்னேன். சோ ஏன் இந்த திமுக குடும்பத்தை நம்ம எதிர்த்து நிக்கிறோம்? இது பர்சனலா நம்ம எதிர்த்து நிக்கிறோமா? நான் தகவல் சொல்றேன். 2020 என்ன சொன்னாரு? இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் டாஸ்மார்க் சேல்ஸ் அதிகப்படுத்திட்டாரு. பெண்கள் நட்டோட்ல நிக்கிறாங்க, கைம்பெண்கள் அதிகமாயிட்டாங்க. போராடினது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தன்னுடைய மனைவி பையனோட கருப்பு சட்டையை போட்டுட்டு போர்டை பிடிச்சி அழகா ஒரு டிராமா பண்ணாங்க. அன்னைக்கு எனக்கு தெரியாது இவங்க டிராமா கம்பெனி வச்சிருக்காங்கன்னு நானும் ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் 2021 25,000 கோடி ரூபாய் விற்பனையா இருந்த சேல்ஸ் டாஸ்மார்க்கோட விற்பனை இன்னைக்கு 60,000 கோடியை நோக்கி போயிருக்கு. அப்ப 25,000 கோடியில இருந்து 60,000 கோடி ஏறி இருக்குன்னா எத்தனை லட்சம் லிட்டர் அதை ஆண்களும் குடிச்சு 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 இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவிகளையும் தாய்மார்களையும் தங்கைகளையும் தன்னுடைய மனநிலையை இழந்து ஒரு குடும்ப வன்முறையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லக்கூடிய எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு. எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை பெண்கள் சகிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. ஆனா இதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத பிரச்சனை. கஞ்சா போதை பொருட்கள் சொல்லிக்கிட்டு 65 ட்ரக்ஸ் தமிழ்நாட்டுல, குறிப்பா வட சென்னை ஃபுல்லா தெருக்கு தெரு 9 மணிக்கானா நம்மளுடைய 14, 15, 16, 17, 18 வயசு இளைஞர்கள் எல்லா இடத்துலயும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்முடைய அம்மாக்கள் என்ன சொல்றாங்க? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? வீட்டை விட்டு வெளியே பெண்கள் 9 மணிக்கு மேல வரக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பெண் குழந்தைகிட்ட. ஏன்னா மது குடிச்சவனும் ட்ரக்ஸ் எடுத்தவனும் தன்னுடைய மனநிலையை இருந்து பிறந்து பெண்களை கையில வச்சு அது ரேப்பாவும் அதுல இருந்து கொலையாகும். இதுதான்
தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனா எந்த நடிகர் நடிகைகள் பேசவே இல்லை. தமிழ்நாட்டுல யாருமே பேசல. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதுக்கான போராட்டத்தை டிக்ளேர் பண்ணுச்சு. தூத்துக்குடியில நம்மளுடைய சகோதரி ஒரு 6 மணிக்கு டாய்லெட் போறதுக்காக வெளியே போனாங்க. இந்த மாதிரி தூத்துக்குடி மாதிரி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால கழிப்பிட வசதி வீட்டுல இல்லங்கிறது கூட முதலமைச்சர் குடும்பத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அப்ப 6 மணிக்கு பக்கத்துல ஒரு 50 மீட்டர் ஒரு காட்டுல போகும்போது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில். ஆனால் எந்த முதலமைச்சரும் அங்க போய் பார்க்கல. டெப்டி சிஎம்மா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் போய் பார்க்கல. அதுக்கான அடுத்த இனிமேட்டு அந்த மாதிரி ரேப்பு மாதிரி நடக்காததுக்கு எந்த விதமான போர்க்கால அடிப்படையில் போலீஸ் துறையை உருவாக்கல. அப்படி கஞ்சாவுடைய சேல்ஸ், டாஸ்மார்க்கோட சேல்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுமா? நான் இதை கணக்கு விளக்காவே சொல்றேன். 2021 25,000 கோடி ரூபாய் இருந்தது, நீங்க 60,000 கோடி ரூபாய் ஆனதுக்கான காரணம் திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய 6 மதுபான நிறுவனங்கள், அதாவது ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள். அதுல ஒரு ஃபேக்டரி யாரோடது? திமுகவுடைய பொருளாளர் பாலு அவர்களோடது. இன்னொன்னு ஜெகத்ரட்சகன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பழைய அமைச்சர், அவரோடது. திமுகவுடைய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எம்பிக்களும் திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவங்களும் எப்படி சாராய நிறுவனத்தை நடத்தி அங்கிருந்து சேல்ஸ் டாஸ்மார்க்ல பண்ண முடியும்? இதனாலதான் டாஸ்மார்க் உடைய சேல்ஸ் ஒழிக்கல. அவங்க அரசுக்கு வருவாய் வருது, அரசுக்கு வருவாய் வருது பொய்யானவன் கறக்க சொல்லி அந்த பணம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய நிறுவனங்களுடைய இவருடைய மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய சபரீஷனும் உதயநிதி பினாமி நிறுவனங்களுக்கு போய் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு போகுதுன்னா ஏன் போகுதுன்னா அவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பத்தி அக்கறை இல்ல. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க தன்னுடைய மகன் எம்எல்ஏ ஆக்கணும், அமைச்சர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கணும், எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆக்கணும், தன்னுடைய பேரன் இன்ப நிதிய ரெட் ஜெயின் மூவியோடைய ஓனர் ஆக்கணும். இந்த தன்னுடைய குடும்பத்துக்கான ஒரு அதிகாரமும் ஒரு நல்ல எண்ணமும் இருக்கக்கூடிய அப்பான்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸுக்கு டாஸ்மார்க்கை கொண்டு போனாருன்னு என்னைக்காச்சும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு கலெக்டரை கூப்பிட்டு சேல்ஸை கம்மி பண்ணுங்க, கடைகளை கம்மி பண்ணுங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரா மு க ஸ்டாலின் அவர்கள்? இதனாலதான் இந்த ஆட்சி மாற்றம் வேணுங்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு. ஏன் பெண்கள் பாதுகாப்பு சொல்றோம்? தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் திருப்பியும் சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியா கிட்ட தமிழக வெற்றி கழகம் இளைஞர்களுடைய ஆதரவு நீங்க தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியல. தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பும் தமிழக வெற்றி கழகம் பெண்களால் உருவாக்கப்பட்டது. பெண்கள் உருவாக்கின ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இது இன்னும் புரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. அப்படி பெண்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதோட சேர்ந்து இளைஞர்களும் இருக்கும் பொழுது எந்த சக்தியாலும் விலைக்கு வாங்க முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 50 கோடி இல்ல 100 கோடி கூட இருக்கட்டும். இப்ப என்ன பத்தி சொன்னாங்களே வில்லிவாக்கத்துல முதல்வர் குடும்பமே வந்துருச்சுன்னு. எனக்கு இந்த அள்ளு சில்லறைங்க இந்த கேம் எல்லாம் சும்மா சப்பையா விளையாண்டா பிடிக்காது. தைரியமா வாங்க தம்பிங்களா, உங்க பையனை இறக்குங்க, மருமகனை இறக்குங்க, ஏன் ஸ்டாலின் சாரே பிரச்சாரம் பண்ணுங்க. மக்கள் எங்களோட இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பம் எங்களோட இருக்கு. 10 வருஷமா எம்எல்ஏ காணும், எம்எல்ஏ ஆபீஸ் காணும். அதே கதை ராயபுரத்துலயும் எம்எல்ஏவும் காணும், எம்எல்ஏ ஆபீஸும் காணும். அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம அதிமுக நம்ம பழைய சபாநாயகரா இருந்த நம்ம ஜெயக்குமார் அண்ணன் கேம்லே இல்ல, ஆனா அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கு முறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன அவரே தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி மேடல் நின்னு நான் தோத்ததுக்கு முக்கியமான காரணமே பிஜேபி கூட சேர்ந்ததுதான். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எனக்கு ஓட்டு போடவே இல்லை. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே திருப்பி நடக்க போகுது 26ல. நீங்க ஆட்டத்திலே இல்ல, டிஎம்கே டிவிகே. அதனால இன்னொரு தட்டி அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி, அவர் நல்ல ஒரு நாடக கலைஞர், வந்தாருன்னா மைக்கு போகும்போது நல்லா சிரிப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாட்டு பாடுவாரு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிடைக்கும். அப்படியே முடிச்சிருங்க. தயவு செஞ்சு அதிமுக பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நான் இப்பயே பதிவு பண்ணிடுறேன். இந்த மிகப்பெரிய அழிவு சக்தியே இந்த திமுக குடும்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றீங்களே எனக்கு பேச வருமான்னு, சத்தியமா திமுக இருக்கவனுக்கு ஒருத்தனுக்கும் பேச வராது. யாராச்சும் மைக்க பிடிச்சி பேசுற பாத்திருக்கீங்களா? டிவியில டிபேட்டர் யாராவது திமுக பேசி பாத்திருக்கீங்களா? எல்லாம் பழைய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு டிவியில உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. திமுக ஒருத்தனை பேச விட்டீங்கன்னா மாட்டிக்குவான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கமிஷன் கலெக்ஷன் தான். அதெல்லாம் 1970 திமுக.
அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுற, பெரியாரை பத்தி பேசுற, எருமொழி கொலை. நானே ஓப்பனா சொன்னேன், பெரிய என்ன சொல்றது மொழிப்போர் தியாகி உதயநிதி அவர்களே வாங்க, இல்ல நானே கலைஞர் டிவிக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டிபேட் நடத்துவோம். உங்களுக்கு 1944 பெரியார் என்ன மாதிரி சுயமரியாதை இயக்கத்துக்காக போராட்டம் நடத்தினாரு, என்ன மாதிரி தீர்மானம் போட்டாரு, இதெல்லாம் நான் 15 வயசுல BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் படிச்சவன் ஆதவ அர்ஜுனா. இன்னைக்கு வரல அரசியலுக்கு. 15 வயசுலயே இந்த பாப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க. 9 வயசுல BHL எங்களுடைய தாய்மாமா அப்பா, எங்களோட அம்மாவோட அண்ணன் கலைஞருடைய கூட்டத்துக்கும் காங்கிரஸோடைய ராஜீவ்காந்தி பேசுறதுக்கும் 9 வயசுல என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தவர். அவரு சாதாரண ஒரு வெல்டர் BHL. அந்த இடத்துல இருந்து நான் வந்தவன் நானு. அதனால அரசியல் கொள்கை நீங்க வாங்க, உங்க வாரிசு. எனக்கு தானே தெரியும் அவருக்கு என்ன தெரியும். 15 21 வரைக்கும் இருந்தேன்ல நானு. வாங்கன்னு சொன்னா இன்னி வரைக்கும் பேச்சே காணும். சும்மா மேடையில மட்டும் அவங்க பிரச்சாரத்தை பாருங்க. உதயநிதி, அதாவது அதிமுக பத்தி ஏன் பேசக்கூடாதுன்னா, உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு, EPS அவர்கள் சசிகலா கால உருண்டு ஓடினாரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய புரட்சியா பேசிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, 3ஆம் கலைஞர் சேக்குவாரா, என்ன மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் பேசிட்டு இருக்காரு. ஏன் சசிகலா அம்மா காலில் உழக்கூடாதா? கலைஞர் ஐயா காலில் உளுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் பொதுச்செயலா இருக்கும் போது உளுந்தா அசிங்கம். அப்படின்னா ஒரு பெண்ணை அசிங்கமாக பார்க்கக்கூடிய உன்னுடைய உடல் மொழி தவறு, அது தவறு. இந்த அறிவு உனக்கு இருக்கணும். அவரு உளுந்த பிறகு சசிகலாவை ஏமாத்தின சொன்னிருந்தா அது தப்பு. ஓகே, அவர் ஏமாத்தினாரு, அவர் நம்பக்கூடிய முடியாதவர், நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். கால உழுறது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணோட கால விடாதா? ஏன் ஒரு பெண்ணு தான் ஆணோட கால மட்டும் உழுவணுமா? இதுதான் பெரியார் எதிர்த்தார். இதுதான் பெரியார். பெரியார் என்ன சொன்னாரு? யார் கால யார் உழக்கூடாது, அத சொல்லுங்க. நீங்க கலைஞர் காலில் உளுந்தா புனிதம், சசிகலா அம்மா காலில் உளுந்தா அது அசிங்கம். இந்த உளவியல் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு பெரியாருடைய கொள்கையில பிணைப்பு இல்லாதனாலதான், இந்த அறிவு இல்லாதனாலதான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க.